போகாதேன்னார். ஆனா இவ சொன்னா இல்லை, நான் போய் சமாதானப்படுத்தி விட்டு வருகிறேன். பகையை ரொம்ப நாளைக்கு நீட்டிக்க கூடாது, யாராவது ஒருத்தர் அதுக்கு நல்ல பேசித்தான் போ. இப்பவும் யாரையா இருந்தாலும் போன்னு சொல்லக்கூடாது. பையன் பள்ளிக்கூடம் போயேண்டா பள்ளிக்கூடம் சொல்லாதீங்க, போயிட்டு வா. ஏன்னா அஸ்துன்னு ஒரு தேவதை, அது கண்ணுக்கு தெரியாம அப்படி போயிட்டே இருக்கும், அதுக்கு வேற வேலையே கிடையாது. ததாஸ்து ததாஸ்து. இன்னைக்கு யாகம் பண்ணும்போது ஒருத்தர் மந்திரம் சொல்லுவார், கோடி அர்ச்சனை பண்ணும்போது 4 பேர் நிற்பாரு, ஒருத்தர் தான் சொல்லுவாரு, மீதி 3 பேரும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் சொன்ன மாதிரி அர்த்தம். அவர் 100 தடவை சொன்னா 4 பேர் ததாஸ்துனா 400 தடவை சொன்ன மாதிரி அர்த்தம். ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும், அந்த தேவதை சொல்லிக்கிட்டே போகும். அதுக்கு ஒன்றும் தெரியாது, அது நடந்துகிட்டே இருக்கும், அது பறந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். அது நம்ம தலைக்கு வர்ற நேரத்துல நம்ம வாயிலிருந்து ஒரு தப்பான வார்த்தை வந்தா ததாஸ்து. மாமி சிரிக்கிறாப்ப, இதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் அந்த காலம். எங்களுக்கெல்லாம் எங்க அம்மாக்கள் எல்லாம் சொன்னது, அதெல்லாம் எவ்வளவு சத்தியம் என்பதை இப்ப நான் படிச்ச 5 MA பள்ளிக்கூடத்துல கத்துக்கல, என்னை பெத்தவங்களும் மற்றவங்களும் சொன்னதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. ராமாயணமும் பாரதமும் கந்தபுராணமும் தேவாரமும் திருவாசகமும் அன்றாட வாழ்க்கையிலே பழமொழியாக, திட்டுக்களாக, வாழ்த்துக்களாக, அறிவுரைகளாக வீட்டுக்குள்ள இருந்தது. அவங்கெல்லாம் பெரிய படிக்கல சொல்லுவாங்க, வாக்கில் நாக்கில் சனியர் பாண்டி ஏதாவது சொல்லி தொலைக்காது ததாஸ்துமா. நீங்க பையனை பார்த்து சனியனை போய் தொல்லடாம்பீங்க, அந்த நேரம் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்க ததாஸ்துங்க. போன பையன் வரமாட்டான், போன பையன் வரமாட்டான், போயிடுவான் அப்படியே ஆக்சிடென்ட். அதனால சொல்லக்கூடாது. கெட்ட பல பேர் எழுப்புற போதே கண்ணா எழுந்துரு, சனியனை எழுந்திரி. சனியம் பிடிச்சா என்ன பண்ணுன்னு தெரியும், அதுதான் தூங்குது, அதை எதுக்கு எழுப்பி விட்டு பிடிச்சிக்கணும்? சனியனை எழுந்துரு, நாசமா போறவனை எழுந்துரு, அவன் தான் போறான், அப்படி எழுந்துருந்து நாசமா போனோமா? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வாயில வார்த்தை போ. அபிமன்யுவ எல்லாம் தெரிஞ்ச தர்மபுத்திரர் போன்னார். நின்றனையே என்னை காத்து உன்னை செல்கன விடுத்தேனே, உன்னை போன்னு சொன்னேனேடா, திரும்பி வராம போயிட்டியேடா, என் கண்ணே, என் மகனே, என் அபிமன்யுவே, என் செய்தாய்னு அழுவார். போம்பார், போடாம்பார், சொல்லப்படாது, போயிட்டு வா. அதே மாதிரி வீட்டை விட்டு கிளம்புற போது, அம்மா நான் போயிட்டு வரேன், அப்பா நான் போயிட்டு வரேன், படமா இருந்தா கூட அவங்க கிட்ட சொல்லிட்டு போகணும். அவங்க மனசு நம்மளை வாழ்த்தும். பெண்டாட்டி தாலியை பிடிச்சிட்டு புருஷன் வரணுமே நினைப்பா, பெத்தவ வயிற்ற பிடிச்சிட்டு புள்ள வரணுமேம்பா. அதனால போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும். வீட்டில் இருக்கிற நாய்கிட்ட கூட சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி அவங்களும் உம்முன்னு எத்தனை கோவம் இருந்தாலும் போயிட்டு வர்றேன்னு சொல்லணும், அவர் போயிட்டு வான்னு சொல்லணும். இது விரோதியா இருந்தா கூட. இங்க என்ன பண்ணா, போயிட்டு வான்னு சொல்லல, சிவபெருமான் போனார். பார்வதி கேட்கல, புரிஞ்சுக்கல. எப்படியோ பர்மிஷன் கொடுத்தாரு, போலாம். எப்படியோ தொலைன்னா கூட அது பர்மிஷன் நினைச்சு கிளம்பிடுவா. இவ கிளம்பிட்டா. அங்க போனா இவளை வான்னு கூப்பிட ஆள் இல்லை. மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும். கோடி கோடி கொடுத்தாலும் குலப்பிறப்பில்லாதவாரோடு கூடாமை கோடி பெறும். அவை பாடுவா 4 கோடி பாட்டுல அது ஒண்ணு. மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும். அதுதான் கோடிக்கணக்கான சொத்து. அது அப்பா வீடா இருந்தாலும் சரி, புருஷன் வீடா இருந்தாலும் சரி, அடுத்தவன் வீடா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இடம் கொடுத்து பார்க்கலாம். மதிக்கல மிதிக்கிறானா, மிதிக்கிறவன் இடம் கொடுக்க கூடாது. தன்மானத்தை எந்த காரணத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது. இங்க அதே மாதிரி இவ போனா, அங்க போனா வான்னு கூப்பிடல, இவரும் வான்னு சொல்லல, அவளும் வான்னு கூப்பிடல. இதுதான் பெண்ணோட தலையெழுத்து. அவங்க அம்மாவும் கூப்பிடல, யாரும் கூப்பிடல. அப்பவும் அவ போனா. போய் பார்த்தா யாகம் முடிகிறது. யாகத்தினுடைய முடிவிலே அந்த யாகத்துக்குரிய அதிதி அவிசு சிவபெருமானுக்கு வரலன்னா கூட எடுத்து வச்சிடறோம். இப்போ வீட்டில் தவசம் பண்ணினா 3 இலை போடுவோம். அதுல ஒரு இலை நம்ம யாருக்கு தவசம் பண்றோமோ அவனுக்கு, இன்னொரு இலை அவங்களை கூட்டிக் கொண்டு வருவதற்கு அவனுக்கு முன்னோர்களாக. இப்போ எங்க அப்பாவுக்கு நான் தவசம் பண்றேன்னா அதுக்கு ஒரு இலை, இன்னொரு இலை எங்க தாத்தாக்கு அவர் கூட்டிட்டு வருவார், இன்னொரு இலை மகாவிஷ்ணுவுக்கு. மகாவிஷ்ணுவே வர்றார். அந்த இலையில மாப்பிள்ளையை உட்கார வைக்கலாம், பொண்ணு வயிற்றுல பிறந்தவங்கள உட்கார வைக்கலாம், பையன் வயிற்றுல பிறந்தவங்கள உட்கார வைக்க கூடாது. ஏன்னா அவன் தான் கர்த்தா. நம்ம பொண்ணு வயிற்றுல பிறந்த பேரனை ஆண்கள் தவசமானா உட்கார வைக்கலாம், பெண் குழந்தையை உட்கார வைக்கலாம். அந்த 3 இலை அதுதான் கணக்கு. இங்க மகாவிஷ்ணு இலையில மகாவிஷ்ணுவே உட்கார்ந்துருக்காரு. சிவபெருமானுக்கு இருக்கிறத எடுத்தாது வச்சிடணும், அதை எடுத்தாவது வைக்கணும். வந்தாட்டு கொடுத்துக்கலாம். நாத்தனாருக்கு கொடுக்கணும்னா வரல, என்னால புடவையை எடுத்து வச்சிடணும், பின்னால கொடுக்கலாம். அதுவும் இல்லை. பார்த்தாள், போய் சொன்னான், அப்பா நீ பண்றது தப்பு. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் யாக புருஷனான சிவபெருமானுக்குத்தான் அவிர்வாகம் கொடுக்கணும். நீ உனக்கு இது தெரியாதா? அவன் அருளால தானே நீ இத்தனையும் அடைந்தே. நன்றி மறப்பது நன்றல்ல, அதனால வேண்டாம்.
விளக்க நீ யார் கேட்கறதுக்கு, வெளியே போடணும். தாட்சாயணிக்கு கோபம் வந்தது. அப்ப அவ சிவபெருமானை கேட்டான். தாட்சாயணி கோபம் வெடிக்குது, படபட படபடன்னு. அவளுக்கு அன்னைக்கு அப்படிதான் வாயிலிருந்து வார்த்தை வெடிச்சுது. இறைவனை கூப்பிட்டா, உங்களை அவன் அவமதிக்கிறான், புத்தி இல்லை, அவனுக்கு தண்டனை கொடுங்கள். பெத்த அப்பாவா இருந்தா கூட, கொலகாரனா இருந்தா, புருஷன் ஜட்ஜா இருந்தா அவனுக்கு நியாயம் வழங்கித்தான் ஆகணும். எங்க அப்பா கொலகாரன், நீ நீதிபதி, அவனுக்கு விடுதலை கொடுங்கிறது இந்த காலம். யாரா இருந்தாலும் தப்பு செய்கிற போது தண்டனை கொடுக்க வேண்டியது நீதி, சரியா உண்மையான தப்புக்கு, அது யாரா இருந்தாலும். அப்ப கேட்டா, தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இறைவனுக்குத்தான் இருக்கு. அனாதியான சிவபெருமானை பார்வதி கேட்கிறார், நீ தான் இந்த தப்புக்கு தண்டனை கொடுக்கணும். இதை அப்படியே விட்டுட்டா எதிர்காலத்தில் எல்லாரும் இதே தப்பை திரும்ப திரும்ப செய்வார்கள். அப்ப சிவபெருமான், இதுக்கு நான் வரணுங்கிற அவசியம் இல்லை, கொசு அடிக்க குண்டாந்தடியா வேணும். தன் சடைமுடி ஒன்றை போட்டார். அகோர வீரபத்ரர் வந்தார், அவர் எல்லாரையும் அழித்தார். அந்த நேரத்தில் இறைவிக்கு திரும்பி போக வழி இல்லை. இங்க அப்பா வர வேண்டான்ட்டான், புருஷங்காரம் வான்னு சொல்லல. அவ எங்க போவா? பெண்ணுக்கு 2 இடம் தான், ஒன்று பிறந்த இடம், இல்லைன்னா புகுந்த இடம். எத்தனை படிச்சிருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இது 2 இல்லைன்னா அந்த பொண்ணை உலகம் மதிக்காது, மதிக்காது. அது எப்பேற்பட்ட இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, ருக்மணியா இருந்தாலும் சரி, குப்பி ஆனாலும் சுப்பி ஆனாலும் பட்டத்தை பெறலாம், பதவியை பெறலாம், அறிவை பெறலாம், மிகப்பெரிய கல்வியை பெறலாம், செல்வத்தை பெறலாம். சாமானிய உலகிலே சாமானியர் வாழ்கிற வாழ்க்கையை பெறவில்லை என்றால் அந்த பெண்ணை சாமானியர்கள் மதிக்க மாட்டார்கள், கற்றறிந்தவர்கள் மதிப்பார்கள். இது குறிஞ்சி மலர்ல நாப்பா எழுதுவார். எவ்வளவு வேணா படிச்சிருக்கலாம் நீங்க, இப்ப என் பேச்சுக்கு நீங்க மரியாதை கொடுக்கலாம், என் படிப்புக்கு வேலை கிடைக்கலாம். ஆனால் நான் திருமணம் செய்து கொள்ளாம தனியா வாழும்போது எங்க அக்கம் பக்கத்துல வாழற சாமானிய பெண்களை நான் ஒரு பொண்ணாவே மதிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கலையா, ஐயோ பாவம், என்னது பெரிய பாவம். படிச்சது புண்ணியம் இல்லை, படிச்சது புண்ணியம் இல்லை, நல்ல காரியம் செய்யறது புண்ணியம் இல்லை. அந்த திருமணத்தை பண்ணிக்கொள்ளலைன்னா அது மகாபாவம். ஏன்னா அவங்க வாழ்க்கையில அதுதான் முக்கியம். நாம குரங்கு அசிங்கங்கிறோம், குரங்கு நம்மள அசிங்கங்கும். ஏன்னா அது பார்வையில் தானே நாம தெரிவோம். அது மாதிரி இங்கே சாமானியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இறைவி பார்க்கிறார், இதுவும் இல்லை அதுவும் இல்லை, நான் எங்க போவேன்? திருமணம் வரைக்கும் பெற்றவர்கள் துணை, அதுக்கு பிறகு பொருளாதாரத்திலே வேண்டுமானாலும் நம்ம ஆதாரமா நிற்கலாம், அறிவில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா உலகத்துல ஆதாரம் என்பது இந்த 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. நம்முடைய நாட்டிலே அதைத்தான் மதிக்கிறார்கள். அது இறைவியும் பார்க்கிறார். அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. என்ன பண்றது? பிரச்சனை என்று வரும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுக்கிற முடிவில் மிகப்பெரிய வித்தியாசம். இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகள் வரும்போது ஆண் நாசத்தின் எல்லைக்கே போவான், பிரச்சனைகள் வரும்போது பெண் மரணத்தின் எல்லைக்கே போவான். அதான் வித்தியாசம். பெண்டாட்டி சரியில்லையா டாஸ்மாக் போவான், கடன் வந்துருத்தா டாஸ்மாக் போவான், எலெக்ஷன்ல தோத்து போயிட்டானா குடிப்பான். பிரச்சனைகள் வந்து விட்டால் அதை தீர்த்து கொள்ள தீய வழிகளை பழக்கப்படுத்திக் கொள்வான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அதே பிரச்சனை, பொண்டாட்டி சரியில்லைன்னா குடிச்சுட்டு தெருவில் கிடக்கிறான். கேட்டு பாருங்க, ஏண்டா குடிக்கிற? பொண்டாட்டி சரியில்லை சார். இன்னொருத்தன் குடிப்பான், ஏண்டா குடிக்கிற? கடன் ஜாஸ்தியா போச்சு. புருஷன் சரியில்லைன்னா அந்த பெண்டாட்டி குடிக்க மாட்டா, தற்கொலை பண்ணிக்குவா, தற்கொலை பண்ணிக்குவா. 4 பேர் ஒருத்தனை பார்த்து கேவலமா பேசினா அவன் குடிச்சுட்டதை மறப்பான். ஆனா ஒரு பெண்ணை பார்த்து யாராவது ஒருத்தர் கேவலமா சொன்னா அவன் உடனே தூக்கு போட்டுட்டு சாவாளை தவிர குடிக்க போக மாட்டா, போதைக்கு போக மாட்டா. அப்படி இருக்கிறது பெண்களே அல்ல, ஏதோ ஒரு சதவீதம் இருக்கலாம். அது பிறவியிலேயே கெட்டு போனது. உண்மையான நல்ல உத்தமமான பெண் ஒரு பிரச்சனைகள் வந்தால் மரணத்தின் எல்லைக்கு போவாளை தவிர நாசத்தின் எல்லைக்கு போக மாட்டா. அது பார்வதியும் அதான், சீதையும் அதான். அந்த மரணத்தின் எல்லைக்கு போகாம தன் அவமானத்தை தாங்கிக் கொண்டு அதை செய்தவனை அழிப்பேன் என்று இருந்ததனால்தான் பாஞ்சாலிக்கு மட்டும்தான் கோவில்கள். காப்பிய நாயகியில திரௌபதி கோயில் மட்டும்தான் இருக்கு, சீதைக்கு கோவில் இல்ல. கண்ணகிக்கு கோயில் உண்டு, கண்ணகி தான் மாரியம்மா. ஏன்னா அவ சாகல, புருஷன் செத்த உடனே கண்ணகி சாகல, அவ அவமானத்தை தாங்கி கொண்டதை எதிர்த்தா. சீதை கூட தூக்கு போட்டுக்கு போயிட்டா, சீதை கூட தூக்கு போட்டுக்கு போயிட்டா. பார்வதியும் பார்க்கிறா, வேற வழி இல்லை, அந்த அக்னி குண்டத்திலேயே விழுந்தா. அப்ப சிவபெருமானே அவளை தூக்கினார், தூக்கி எடுத்துக்கொண்டு ஆங்காரத்தோடு ஆடுகிறார்.
அதாவது இழப்பு என்பது 2 பேருக்கு போகுது. நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் மனைவிக்கு உடல் நலம் இல்லைன்னா உசுரை கொடுத்து சோர்திங்காம அங்கேயே கிடக்கிற நல்ல கணவன்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். அதே மாதிரி புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கோயிலா போய் அவன் காலடியிலேயே கிடக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 பேர்லையுமே இந்த 2மே நீ பாதி நான் பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை, அந்த எண்ணங்கள் இருக்கிறது. அதனால இங்கேயும் பரமசிவன் தூக்குறார். அந்த எரிந்து போற பார்வதி உடலை எடுக்கிறா, அதுக்கு பேர் தான் சதின்னு பேர். இன்னைக்கு கணவன் இறந்து விட்டால் நெருப்புல விழுந்து உயிர் இழக்கிற பெண்களுக்கு பேர் சதின்னு பேர். ராஜாராம் மோகன் ராய் இன்னைக்கும் வடநாட்டில அங்கொண்டு இங்கொண்டு நடக்கிறது. ஏன்னா கைம்பெண்ணாக வாழ்வதை போல கஷ்டம் அந்த காலத்துல ரொம்ப. அதாவது புருஷன் இறந்த பிறகு ஒரு பெண்ணு வாழறதுன்னா அவளை சரியா வாழ விட மாட்டாங்க. வெளியே வரக்கூடாது, அவளை அலங்கோலப்படுத்தி அவள் நீரில் போட்ட சாதத்தை தான் சாப்பிடணும். எள்ளோட இலைய புளி கூட வைக்காம அந்த கசப்பு துவையில தான் சாப்பிடணும். ஏன்னா நல்லா சாப்பிட்டா ஆசை வந்துருமா, காமம் வந்துடும். தரையில கரடு முரடா இருக்கிற பருக்கை கற்களை பரப்பி அதுல தான் படுக்கணும். இப்படியெல்லாம் கொடுமை இருக்கும். இப்படியெல்லாம் வாழ்றத விட செத்து போனா மேலுன்னு பல பேர் சதியாகவே போறாங்க. சில பேர் உண்மையான அன்புனாலையும் போயிருக்காரு. அந்த சதி இங்க இருந்து தான் வந்தது. அப்போ தூக்கி கொண்டு ஆடுகிறார் அந்த சதியை இந்த பதி. அவர்கிட்ட அந்த உடம்ப வாங்க முடியல. இப்ப கூட உண்மையான அன்பு கொண்ட சில வீட்டுல இறந்து போயிட்டா அந்த உடம்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கவே முடியாது, விடவே மாட்டாங்க. எடுத்துட்டு போகாதீங்க அவர் இருக்கட்டும்மா, அது குழந்தையோ புருஷனோ அப்பாவோ அம்மாவோ இத்தனையும். பரமசிவம் விடல. அப்பா அவர் ஆடின ஆட்டத்துல அந்த உடம்பு ஒவ்வொரு பாகமாக பிஞ்சு விழுந்தது. அதுதான் 51 சக்தி பீடங்கள் இந்தியா முழுக்க இருக்கு. இந்தியாவுக்கு தாண்டியும் இருக்கு. இமயமலையில வைஷ்ணவி தேவி, மிகப்பெரிய ஜுவாலாமுகி, அஸ்ஸாம்ல காமாக்கியா, தமிழ்நாட்டில் ஒண்ணு காஞ்சிபுரம், இத்தனையும் இருக்கு. அவருடைய அங்கம் கை விழுந்த இடம், கண் விழுந்த இடம், அவருடைய மார்பு விழுந்த இடம், வயிறு விழுந்த இடம், அது 51 சக்தி பீடங்கள் இந்தியாவில் இருக்கு இன்னைக்கு, மிகச்சிறந்ததா. அப்பேற்பட்ட ஏன்னா முகேன்னு ஒரு இடம், அதுல கண்ணு விழுந்த இடம், ஒரு பாறையில ஒரு கண்ணு மட்டும் இருக்கும், கண்ணு மாதிரி இருக்கும், அதுல தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் வணங்குவார்கள் குகைக்குள்ள. நிறைய இருக்கு. மானசரோவரம் கை விழுந்த இடம் இமயமலையில. ஜுவாலாமுகி அவளுடைய நாபி கமலம் விழுந்த இடம், அக்னி தொகித்து கொண்டே இருக்கும் அதுல. அது 51 சக்தி பீடம். இப்போ அதன் பிறகு சிவபெருமான் வந்து சாந்தமா தவம் பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். விழுந்தவள் மறுபடியும் வருகிறாள். தட்சன் மனைமகளாக வந்த தாட்சாயினி. அப்ப தப்பு செஞ்ச தட்சன் தலையை திருகிட்டு மன்னிப்பு கேட்கிறான். பொண்டாட்டி வந்து, ஐயோ என் புருஷனை கொடுங்க. அப்போ இறைவனையே புரிந்து கொள்ளாமல் அவனிடத்திலே இருந்தே இத்தனையும் பெற்று அவனையே மறந்து விட்ட இவன் ஆட்டுக்கு சமம். ஏன்னா கோழி கூட நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிடிக்க வர்றீங்கன்னா அது ஓடும். எதுக்கு பிடிக்க வர்றீங்கன்னு அதுக்கு தெரியும். மற்ற நாள பிடிச்சா வராது. இப்பெல்லாம் எல்லா நாளும் பிடிக்கிறாங்க. அது இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எத்தனை கன்றாவியோ பாவம். எங்க ஊர்ல ரொம்ப அங்கெல்லாம் பூரா இன்னைக்கு எத்தனை ஆடுகளுக்கு தீபாவளியோ எத்தனை கோழிக்கு தீபாவளியோ அங்க ரொம்ப அது அதிகம் சேலத்துல. அப்ப இங்க அதனால அது அது மாதிரி இருக்கும். அந்த ஆட்டுக்கு தெரியாது. கோழி கூட ஓடும், பிடிக்க போறோம்னா அது ஓடும் தெரியும். மாடு கூட தும்பறுத்துட்டு ஓடும். இந்த ஆட்டை அங்கேயே கட்டி போட்டுட்டு இவன் பக்கத்திலேயே அருவாளை தீட்டுவான். சனியை ஓடாது. சனியை ஓட கழுத்துல ஒரு மாலையை வேற போடுவான். மாலையை போட்டு அதை நிற்க வச்சு அதுக்கு தண்ணி தெளிச்சு அது சிலுத்தாத்தான் வெட்டுவேம்பான். தண்ணி தெளிச்சா எதுக்குமே தான் குளிரும். இந்த ஆட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிலுத்தாத்தானே வெட்டுவான்னு பேசாம நிற்குமா? நிற்காது. கழுத்துல போட்டிருக்கிற மாலை நமக்கு சவமாலைன்னு தெரியுதா? அவன் அருவாளை ஓங்குவான். இது அந்த துலுக்க சாமந்தி போ தின்னுகிட்டு இருக்கும். அவ்வளவு அறியாம தன்னை கழிக்க வருகிறாள் என்பதை கூட புரிந்து கொள்ளாத ஆட்டை போல அறியாதது வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இறைவனையே புரிந்து கொள்ளாமல் அவன் அருளை பெற்ற நீ அவனையே புரிந்து கொள்ளாத உனக்கு மனிதத்தலை தேவையில்லடா. சோகிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டான் 1976. மனிதருக்கு மட்டும் எதற்காக பகுத்தறிவை வைத்தான்? மற்ற எல்லா நல்ல குணத்தையும் மிருகங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டான். மிச்சம் இது ஒண்ணுதான் இருந்தது, அதனால இவனுக்கு வச்சான். உண்மை. நன்றியா நாயைப்பார், குடி வாழணுமா காக்காவைப்பார், காதலா புறா வைப்பார், மானமா மானைப்பார், உழைப்பா மாட்டைப்பார், பொறுமையா கழுதையைப்பார். மனுஷனை எதுக்கு பார்க்கறது? எதுக்கும் இல்லை. மனுஷனையே பார்க்காத, அவ்வளவுதான். பாம்பு கூட சத்தியத்துக்கு கட்டுப்படும். இவன் தான் கொடுத்தவனையே அழிப்பான். அப்பத்தான் நீ ஏன் நல்லதா கெட்டதான்னு புரிஞ்சுக்கடா பாவின்னு பகுத்தறிவை நமக்கு வச்சா, மற்றதெல்லாம் மிருகத்துக்கு வச்சுட்டான். ரொம்ப அழகானது. அதே மாதிரி செல்வம் இருக்கிற இடத்துல ஏன் அறிவு இருப்பதில்லை?
செல்வம் இருக்கிறவனை சுற்றி பெருங்கூட்டம் கூடியிருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து போக அறிவால முடியல, அதனால அது வெளியவே நின்று எடுத்துமா. செல்வம் படைச்சவனுக்கு அறிவு வராது. இங்க அதே மாதிரி இவன் தலையை எடுத்துட்டு இவனுக்கு ஆட்டுத்தலையை வைத்தார். தட்சனுக்கு ஆட்டுத்தலையை வைத்து நீ தான் அடையாளம், உனக்கு அறிவு கிடையாது, எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எத்தனை படிச்சும் பிரயோஜனம் இல்லை. மனிதனா பிறப்பதில் அர்த்தமே இல்லை. எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. வேண்டாத புரிஞ்சு கொண்டா அதுக்கு பேர் அறிவாளின்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நாம வேண்டாததை எவன் புரிந்து கொள்கிறானோ அவனைத்தான் நல்ல கெட்டிக்காரங்க. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு புரிந்து கொண்டவன் பிழைக்க தெரியாதவன். பல வகையிலும் லஞ்சம் வாங்கினா அவன் கெட்டிக்காரையா பிழைச்சுக்குவான். அப்ப யாருக்கு பகுத்தறிவு இல்லை? நமக்கு இல்லை. நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது செய்யக்கூடியது, எது செய்யக்கூடாது என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம மனிதன் சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. அங்க அவனா நீ மனிதன் சொல்லிக்க முடியாது. உனக்கு நன்றி இல்லை, எது தவறு எது பெருசுன்னு தெரியல. அதனால இந்த தலை இருந்து உனக்கு என்னடா பிரயோஜனம், தேவையில்லை. ஆட்டு தலையை வைத்தார். இப்ப இறைவி கைலாயத்துக்கு வருகிறாள். இதுதான் ஆரம்பம் கந்தபுராணம். தட்சன் மகனாக இருந்து மகளாக இருந்து சதியாகி மறுபடியும் அந்த அக்னியிலே இருந்து இறைவன் கிட்ட வரா. இறைவிக்கெல்லாம் சாவு கிடையாது. கைலாசத்துல மிகப்பெரிய ஒரு சபை கூடி இருக்கிறது. சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். வெள்ளை வெளையர் என்ற பனிமலை, அங்கே விழுகின்ற அருவியை ஓசையால தான் கண்டுபிடிக்க முடிகிறது. வெள்ளை வெளையர் என்று இருக்கிற ஐராவதத்தை அதனுடைய மத நீரினால தான் கண்டுபிடிக்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் சாத்வீகம், சத்துவகுணத்தினுடைய அடையாளம் வெள்ளை, கோபம் ரஜோகுணத்தோட அடையாளம் சிகப்பு, தமோ குணத்தோட அடையாளம் கருப்பு, சோம்பல் அடையாளம் துக்கம், அந்த துக்கத்துக்கு அடையாளம் கருப்பு, கோபத்துக்கு அடையாளம் சிகப்பு, சாந்தத்துக்கு அடையாளம் வெள்ளை. அதனால சமாதான கொடி வெள்ளையில பறக்கிறது. இங்க அதனால விளைவிளையேன்னு இருக்கு. எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். எல்லாரும் கூடியிருந்து எல்லாருமே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சூரபத்மனால கஷ்டப்பட்டு கொண்டு. அப்பொழுது இறைவி வணங்குறார். சர்வசக்தி வாய்ந்த அம்பிகை இறைவனை வணங்குறார். கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் சிற்பர நின்னை கழுதக்கண் மனையிலே பற்பல நாள் வளர்ந்து அவன் பயந்த மகவென சொற்படு நாமமும் சுமந்துளேன் யான். இந்த உடம்பு ருக்மணிங்கிற பேரு, இந்த உடம்பு அழியிற வரைக்கும் இந்த பேர் தான். உடம்பு அழிஞ்சிட்டா இந்த பேர் இல்லை. இறைவிக்கு சாவு கிடையாது. அவளா அக்னியில விழுந்து ஜோதிர்மயமா நிக்கிறா. இப்ப சொல்றா, ஐயா உன்னை இகழ்ந்த தக்கன் வீட்டுல நின்னை இகழ் தக்கன் மனையிலே பற்பல நாள் வளர்ந்து, நான் பருவமடைகிற வரைக்கும் அவன் வீட்டுல வளர்ந்தேன், அவன் சோத்த தின்னேன். பற்பல நாள் வளர்ந்து அவன் பயந்த மகவென தட்சன் மகள் ஆகினாலே தாட்சாயினி என்ற சொற்படு நாமமும் சுமந்துளேன் நான். இந்த உடம்பே சில சமயத்தில் நமக்கு சுமையாகும். இது வறுமை வருகிற போது, அவமானம் வருகிற போது, வாழ வகையில்லாத போது, சாகவும் முடியாத போது நமக்கு நம்ம உடம்பே சுமையாகும். இறைவி கேட்கிறேன், நான் சுமந்துகிட்டு இருக்கேன், இந்த பேரை நான் சுமந்துகிட்டு இருக்கேன். பல பேர் சொல்லுவான், என்னங்க பெத்த பிள்ளை ஒன்னும் அடவில், அவனுக்கு அப்பன்னு பேரை சுமந்துக்கிட்டு நிக்கிறேன், அவ்வளவுதான். அப்பன்கிற பேர் தான் நிக்குது. அப்பனுக்குரிய மரியாதை இல்லை, அப்பனுக்குரிய உரிய எந்த விதமான வசதியும் அவனுக்கு இல்லை, பேரை மட்டும் சுமந்திருக்கான். இன்னும் சில பேர் அவருக்கு பிள்ளைன்னு பேர் தான் ஐயா, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மாதிரி இவ சொல்றா, தட்சன் மகவென அந்த சொற்படு நாமத்தை எல்லாரும் சொல்றாங்க. என்ன தட்சன் மகள், அதுக்கு பேர் தத்திதாந்த நாமம்னு பேர். வசுதேவனுக்கு மகன் ஆகையின வாசுதேவனுக்கு மகன், வசுதேவனுக்கு மகன் ஆகையினாலே கிருஷ்ணனுக்கு வாசுதேவன் ஒரு பேர் உண்டு. அதே மாதிரி பிரதையினுடைய மகனாயிருந்தால் பரதன் ஒரு பேர் வரும். இங்கே தத்திதாந்த நாமம்னு பேர். இது பார்த்தன் தத்திதாந்த நாமம். பிரதையினுடைய மகன், குந்திக்கு பிரதைன்னு ஒரு பேர் உண்டு. பிரதையினுடைய மகன் பார்த்தன், வசுதேவனுடைய மகன் வாசுதேவன், தட்சனுடைய மகள் தாட்சாயினி. இதெல்லாம் வச்ச பேர் இல்லை, தத்திதாந்த நாமம்னு பேர். தத்திதாந்த நாமம்னா வழி வழியா வர்றது. சொற்படு எல்லாரும் சொல்றாங்க என்ன தாட்சாயினி, நான் அவன் பேரோட சேர்த்து சொல்றாங்களேயா. சொற்படு நாமமும் சுமந்துளேன் யான், ஆங்கவன் தன்பால் எய்தியே ஓங்கினான் வளர்ந்த இந்த உடலம் தன்னை நீங்குவேன். அவனால வளர்க்கப்பட்ட இந்த உடம்பு போகணும். உடம்பு போனாத்தான் இந்த பேரும் போகும், இந்த பிறப்பும் போகும். அதனால எனக்கு நீதான் அருள் புரியணும். இந்த உடலம் தன்னை நீங்குவேன். இறைவிக்கு ஏது சாவு? அப்ப இறைவன் பார்க்கிறார், இது பிறப்பும் இறப்பும் உனக்கு இல்லைன்னு தெரியும், ஆனால் நீ இந்த வரம் கேட்கிறேன்னா இது உனக்காக அல்ல,
உலகத்திலே உன்னை வணங்குகிற மக்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வரம் கேட்கிற. இப்படிப்பட்ட இழிவான பெயரை சுமந்து கொண்டு வாழக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக நீங்க என்கிட்ட இந்த வரம் கேட்கிற, கொடுக்கிறேன். ஆனால் நாம எங்க பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் அவன்தான். நாம எப்படி பிறக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதும் அவன்தான். அவன் நினைக்கலாம் அப்பா அம்மாவால பிறந்தோம் அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அப்பாவும் அம்மாவும் இது எப்படி பிறக்கணும்னு தீர்மானிக்க முடியாது. அவன் தான் மாடா பிறக்கணுமா, மனுஷனா பிறக்கணுமா, பொண்ணா பிறக்கணுமா, ஆணா பிறக்கணுமா, திருப்பூர்ல பிறக்கணுமா, அமெரிக்கால பிறக்கணுமா, அது அவன் தான். நம்ம இஷ்டப்படி பிறக்கிற இடம் பிறப்பும் இறப்பும் பிறர் தரவாரா. அவன் பார்த்து இங்க போனாத்தான் நமக்கு அட்ரஸை எழுதி அனுப்புறவன் அவன் தான். நீ திருப்பூர்ல இந்த தெருவில் இத்தனா நம்பர் வீட்டில் இந்த முதலியாருக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் போய் ஆண் குழந்தையா பிறந்து நாசமா போ, அவன் தான் எழுதி அனுப்புறான். நாம ஒன்னும் அட்ரஸை தேடிக்கல, அதுக்கப்புறம் நாம தேடிக்கிறதுலாம் இல்ல. ஜாதியை அவன் தான் அனுப்புறான். நீ பறக்கிற பறவையா அல்லது நடக்கிற மிருகமா, ஊர்கிற பாம்பா அல்லது நிக்கிற மரமா, நினைக்கிற மனுஷனா, அந்த ஜாதியை அவன் தான் கொடுக்குறான். பறவை ஜாதியா, மிருக ஜாதியா, மனித ஜாதியா, ஜந்துவா, அந்த 4 ஜாதியை அவன் தான் படைக்கிறான். அதனால இதை நாம தேடிக்கொள்வது அல்ல. இப்ப கேட்கிறான், அதனாலதான் கேட்கிறான், ஏன் உலகத்தை எல்லாம் அகிலாண்ட கோடி உலகம் அனைத்தும் ஈன்று பிறந்திருக்கிற அன்னை இறைவன் கிட்ட கேட்கிறான். நான் பிறக்கணும், இந்த பேர் மாறணும். இன்னைக்கு நான் பிராமண வீட்டுல பிறந்தா நான் பிராமண பொண்ணு, என்னோட இனிஷியல் எங்க அப்பாவோட பேர்ல முதல் எழுத்து. நான் செத்து போய் வேற இடத்துல பிறந்தா அந்த அப்பாவோட இனிஷியல் அந்த ஜாதி தான் எனக்கு. இது அவன் தானே கொடுக்கணும், என்ன மாத்தி பிறக்க வைக்கணும். அதனால கேட்கிறா என்ன பிறக்க வை வேற இடத்துல. அப்ப இறைவன் சொல்லுகிறார், பர்வதராஜன் தனக்கு ஒரு பெண் வேண்டும் என்று தவம் செய்கிறான். ஹிமவான் தவம் செய்கிறான். நீ அவனுக்கு போய் மகளாக தோன்று. அம்பிகையும் பிறக்கல. தட்சன் மகளா பிறந்த போதும் ஒரு 1000 இதழ் தாமரையில சங்கு வடிவத்துல தான் வந்தா. அதை எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவ குழந்தையானாள். யார் வயிற்றுலயும் அவ பிறந்ததில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பிறப்ப வைக்கிற அம்பிகையே தான் வயிற்றுல சுமக்கிற சக்தி எந்த பொண்ணுக்குமே கிடையாது. அதன் சீதையும் பிறக்கல, அயோனிஜயனே பேரு. எந்த அவதாரத்திலையும் இறைவன் பிறந்திருப்பான். திருமால் அவதாரம் மகாலட்சுமி யார் வயிற்றுலையும் பொண்ணா பிறக்க மாட்டான். அவளை தாங்குற சக்தி யாருக்கும் கிடையாது. அதனால இங்கேயும் இவ கேட்ட உடனே பர்வதராஜனுக்கு மகளாக தோன்றிவா. 2 சேரணும், 2 சேரணும். திருப்பூர்ல ஒரு பொண்ணு பிறந்திருக்கும், அதுக்கு 2 வருஷமோ 4 வருஷமோ முன்னால அது எங்கேயோ ஹைதராபாத்ல ஒரு பையன் பிறந்திருப்பான். அந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான். அவங்களும் முயற்சி பண்ணணும், இவங்களும் முயற்சி பண்ணணும், 2 சேரும், அப்பதான் முடியும். அதே மாதிரி அவன் தவம் பண்றான். தவம் பண்ணினா தான் இது கிடைக்கும். இவள் போய் சேர வேண்டும் என்றால், இறைவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இறையருள் கிடைக்க வேண்டும் என்றால் முயற்சி நம்முடையது, முடிவு அவனோடது. அதை யோசிக்கணும். முயற்சி நாம பண்ணணும், முடிவு அவனோடது. அதுக்காக எல்லா முடிவையும் அவனே பண்ணுவான், முயற்சியே பண்ணாம இருக்க முடியாது. நெல்லை விளைவிச்சான், அதை அரிசி ஆக்கினது நம்ம முயற்சி தான். பருத்தியை விளைவிச்சான், அதை பனியனாக்கினது உங்க முயற்சி தான். ஆனா பருத்தியை உங்களால பண்ண முடியாது. பனியனை பண்ணலாம், பருத்தியை உங்களால பண்ண முடியாது. அவன் கொடுத்தா தான். 4 சொரவதையை போட்டு அதில் பருத்திக்கு ஆக்கணும்னா முடியாது. பருத்தி செடியே போட்டா கூட அதில் வரும்னு சொல்ல முடியாது. தண்ணி ஊற்றலாம், உரம் போடலாம், வேலி கட்டலாம், இத்தனையும் பண்ணலாம். அது வளர்வது விதையிலே இருக்கிற சக்தி அவன் கொடுப்பது. ஆனால் அந்த விதையை முளைக்க வைக்க நாம முயற்சி பண்ணலாமே தவிர முளைப்பதும் சாவதும் இறைவன் கையில். அதை புரிஞ்சுக்கணும். முயற்சி நம்முடையது, முடிவு அவனோடு. அதனாலதான் எந்த காரியம் செய்கிற போது, அப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறேன், காப்பாத்து. அது நல்லதுன்னா காப்பாத்தி கொடு, இல்லைன்னா வேண்டாம், அப்படித்தான் கேட்கணும். ஒரு கல்யாணத்துக்கே பொண்ணு தேடுறீங்க, கோயிலில் போய் என்ன கேட்கணும்? என்னமோ இந்த பையனுக்கு பொண்ணு தேடுறோம், இந்த பொண்ணு என்னமோ எல்லா விதத்திலையும் சரியா இருக்கிற மாதிரி தெரியுது. குலம் பார்த்தேன், கோத்திரம் பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன், எல்லாம் கேட்டோம். ஆனால் இது எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது யாருக்குமே. அப்ப சொல்லுகிறான், நம்ம என்ன கேட்கணும்? நான் என் முயற்சியில இத்தனையும் சேர்த்து வச்சிருக்கேன், ஆனால் எதிர்காலத்திலே இதனாலே இந்த திருமணத்தினாலே நல்லது நடக்கும் என்றால் இந்த கல்யாணத்தை நடத்தி வை, இல்லைன்னா இப்பவே நிறுத்திடு. அப்படித்தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம அப்படியா பண்றோம்? அப்பா நல்ல இடம் வந்திருக்கு, இதை விட்டா வேற இடம் இல்லை, எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வை. முடிச்சு வைக்கிறான். பின்னால வர்ற கஷ்டம் நாமளா தேடிக்கிட்டது. உனக்கு குழந்தை இல்லையா, கவனம் இருந்துட்டு போய. ஆண்டவன் தெரிஞ்சுதான் எதை கொடுக்கணும், எதை கொடு. ஆட்டுக்கு வாழ அளந்துதான் வச்சிருக்கான்.
ஒருத்தன் பார்த்தா பூசணி செடியில் இத்தனை பெரிய பூசணிக்காய் காய்ச்சுது, புளியா மரத்தில் பார்த்தா இத்தனோடு புளியங்கா. அவன் பெரிய பகுத்தறிவுவாதி. அவன் சொன்னான், கடவுள் ஒரு முட்டாள், அவனுக்கு எதை எங்கே வைக்கணும்னே தெரியல. இத்தனோடு செடியில் 10 இலை தான் இருக்குது, அதில் இத்தனை பெரிய பூசணிக்காய் 10 காய் காய்ச்சிருக்கு. அத்தனை பெரிய புளிய மரம் 100 வருஷமா இருக்கு, அதில் இத்தனோடு புளியங்கா வைக்க தெரியலையேன்னா. ஒரு நாள் ரோடு வழியாக போயிட்டு இருந்தான், மழை வந்துடுது. புளிய மரத்துக்கிட்ட போய் ஒதுங்கினான். காத்தடிச்சுது. காத்தடிச்ச உடனே மரத்து மேல இருந்து ஒரு புளியம்பழம் டொக்குன்னு இவன் தலை மேல விழுந்தது. உச்சியிலேருந்து விழுந்த போது மண்டையே பொத்து போற மாதிரி வலி. பார்த்தான் இத்தினோடு புளியம்பழம். அப்பதான் நினைச்சான், கடவுள் புத்திசாலி, இத்தினோடு புளியம்பழம் விழுந்ததே என் மண்டை தாங்கலையே, இந்த புளிய மரம் சைஸுக்கு அங்க காய வச்சிருந்தா அது மண்டையில விழுந்தா என்ன ஆகும்? ஆட்டுக்கு அதுக்கு மேல வால் வச்சா அது ஆட்டுல பிஞ்சுக்கும். அதனாலதான் ஆட்டுக்கு வால் ஆண்டவன் அளந்துதான் வச்சிருக்கான். நமக்கு கொடுத்துருக்கோம், இதுக்கு மேல கொடுத்தா நாம எப்படி இருப்போம்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் சில பேரை ஏழையாவே வச்சிருக்கான். இவனுக்கு பணத்தை கொடுத்தா இவன் நாசமா போயிடுவான். சில பணக்காரனுக்கு பணத்தை கொடுக்குறான் இவன் ஒழிஞ்சு போகட்டும்னு. அவன் ஒழிஞ்சு போறதுக்காகவே பல பேருக்கு பதவியை தர்றான். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நாமெல்லாம் நிம்மதி, தினம் சாப்பிட்ற சாப்பாடு, ஏதோ கிடைக்கிற உத்தியோகம், கிடைக்கிற சம்பளம், உச்சியில தூக்கி வச்சான்னா அப்பவே நம்ம பயப்படணும். பாதாம் கீர் குடிச்சவனுக்கு பழைய சோறு இறங்காது. பழைய சோறே குடிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுவே பாதாம் கீர் மாதிரி இருக்கும். நம்மளை பாதாம் கீர் குடிக்க வச்சு 100 கார் முன்னாடியும் பின்னாடியும் வர வச்சு 50 பேரை காலில் விழ வச்சு தோரணமும் போஸ்டரும் கட்ட வச்சு ஏற்றி உட்கார வச்சு அதுக்கப்புறம் குப்பரை தள்ளினா சொரிநாய் கூட நம்மளை திரும்பி பார்க்காம தெருவில் இருந்தா அதை விட கொடுமை வேண்டவே வேண்டாம். நம்ம நாமாவே இருக்கலாம். அதான் முக்கியம். எது நல்லதோ, எதிர்காலத்தில் எது நல்லதோ, பணத்தை வாங்குற போது தெரியல, பின்னால மாட்டிக்கிட்டு ஜாமீன் கிடைக்குமான்னு திண்டாடும் போது தானே அது ஏண்டா கிடைச்சதுங்கிறோம். அதை வாங்குற போதே இறைவா நல்லது வந்தா கிடைக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம். கேட்க தெரியலையே, அதைத்தான் இறைவி கேட்கிறா. எங்க பிறக்கணும் நீ முடிவு பண்ணு, அவளாலேயே முடியும். இறைவன் கிட்ட விடுறான், எல்லாம் அவன் செயல். இப்ப பர்வதராஜனும் முயற்சி பண்றான், அப்பதான் சேரும். 2 கம்பி சேர்ந்தா தான் அது மின்சாரம் வரும். முயற்சி பண்ணுகிறான், அவன் தவம் பண்றான். ஒத்த காலில் இமவான் தவம் பண்றான், எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும். ரொம்ப நல்ல கவனிக்கணும். ஆண் குழந்தை வேணும் தவம் செஞ்ச தசரதா நடுச்சந்தியில செத்தான். அதனாலதான் பாடினா, கற்றார் அறிகுவர் மக்கள் தம் பேரென கட்டுரைத்த சொற்றானும் நற்றான் மகப்பெருவ என ஆசி உரைப்பாரும் நானா பெற்றான் பெருவரையன் குன்றம் வாழும் பெரிய நாயகியே. கல்யாணத்துல யாருக்கு அல்லையா போய் விழுந்தா அடுத்த வருஷம் நல்ல ஆண் குழந்தை பிறக்கட்டும், நான் மட்டும் ஏன்டா செருப்படி வாங்குறேன், நீயும் வாங்கு, இது ஆசீர்வாதம். இன்னும் சில பேர் ஆண் குழந்தை பெத்தா தான் அவன் புண்ணியவான், பெண் குழந்தை பெத்தா பாவி. இப்ப அதெல்லாம் சொல்றது இல்லை. பழைய காலத்துல பெண் குழந்தை பிறந்துட்டா பாவம் பண்ணவளுக்கு தான் பொண்ணா பிறக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப கற்றார் அறிகுவர் மக்கள் தம் பேரென, மக்கள் பேரு என்றாலே அறிவறிந்த ஆண் குழந்தை தான். நற்ற ஆண்மக பெருக என ஆசி உரைப்பாரும் நான பெருவரையன் குன்றம் வாழும் இமவானே நீ பார்வதியை பெற்றையே, பரமசிவனே உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னானையா, அது இல்ல புண்ணியம். இப்போ இமவான் தவம் பண்றான், அவனுக்கு முன்னாலே ஒரு 1000 இதழ் தாமரை, அதுல சங்காவர்ல பைத்ததோர் குழவியின் வடிவம் ஒத்து பார் ஏனை உலகு அனைத்தும் படைத்தாள் வந்தாள். தட்சனுக்கு சங்கு வடிவத்துலதான் வந்தா, ஹிமவானுக்கு குழந்தை வடிவத்திலேயே வர்றா. உலகத்தை எல்லாம் பெற்றெடுத்தவள் தான் ஒரு குழந்தையாகி பைத்ததோர் குழவியின் படிவம் கொண்டு எத்திரத்து உயிரையும் ஈன்றாள் தோன்றினாள். எல்லாத்தையும் பெற்றெடுத்த தாயே வந்து இவனுக்கு மகவா பிறந்தான். வாரி அணைச்சான், தன்னுடைய மனைவி இடத்திலே கொடுத்தான். அவ அதை வாங்கினான். அந்த குழந்தைக்கு பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்ததனாலே பார்வதி, ஹிமவானுக்கு மகளாக பிறந்ததனாலே ஹேமா, சைலம் என்றால் மலை, சைலத்துக்கு மகளாக பிறந்ததனாலே ஜலஜா, அகம் என்றால் மலை, அகத்துக்கு மகளாக பிறந்ததனாலே அகஜா. இத்தனை பேர் அவளுக்கு, ஜலஜா, அகஜா, பார்வதி, இத்தனையும் ஹேமவதி, இத்தனையும். குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா அம்பாளோட நாமத்தையும் லலிதா சகஸ்ரநாமத்தையும் பார்த்தா அதுல ஆயிரக்கணக்கான அழகான பேர், ஆயிரக்கணக்கான அழகான பேர். அதுல இல்லாத புதுமை பேரும் இல்லை, பழைய பேரும் இல்லை, அர்த்தமில்லாத பேரெல்லாம். இப்போ நாய்க்குட்டிக்கு வைக்கிற பேரெல்லாம் குழந்தைக்கு புஜ்ஜி, முன்னாடி நாயத்தான் புஜ்ஜின்னு கூப்பிடுவோம், பொன் குழந்தைக்கு புஜ்ஜி. அது என்ன பண்ணும், நாயாட்டம் தான் வாலாட்டும், கொலைக்கும், கடிக்கும், தப்பு. நல்ல பேர் வைக்கிற பொழுது தெய்வத்தோட பேரை வைக்கணும். அதனால தான் குழந்தைகளை கூப்பிடும்போது தெய்வத்தை அழைக்கிற புண்ணியம் கிடைக்கும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார் பாடுவார்,
நாய் என்றும் பேய் என்றும் வைக்காமல் நாராயணன் அன்னை நரகம் புகாள். யார் தன் குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சிருக்காளோ அந்த தாய்க்கு நரகம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 தடவை நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பு அருளும் எல்லாம் கொடுக்கும். பெற்ற தாயின் நல்லெண்ண செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமம். மடந்தாடு நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானே 100 பால் ஆற்று செய்யும் போற்ற படர்ந்தாரணம் முழங்க